Hi friends, welcome to my Annam kitchen. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஆத்தென்டிக்கான மட்டன் சுக்கா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த மட்டன் சுக்கா ஒரு ஸ்பெஷலாக ஒரு மசாலா தயாரித்து இது கூட சேர்த்து ஒரு அருமையான ஒரு ரெசிபி. இது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். முதல்ல ஒரு 1/2 கிலோ மட்டன் சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 300 ml நம்ம தண்ணி சேர்த்து குக்கரை மூடி நம்ம ஒரு 5 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். மசாலா பவுடர் நம்ம ரெடி பண்ணணும். அதற்கு முந்திரி 6, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், லவங்கம் 6, ஸ்டார் அனைஸ் 2, ஏலக்காய் 2, பட்டை ஒரு சிறிய துண்டு, பிரிஞ்சி இலை 1, 1 டீஸ்பூன் கற்பாசி. இது ஒரு கடாயை சூடு பண்ணி நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இந்த மசாலா பொருட்கள் நல்லா ஒரு 2 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஆற விட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி தனியாக பவுடர் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். ஒரு 3 லவங்கம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் எடுத்துக்கலாம். அது பாதி நறுக்கியது, பாதி முழுசாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் சுக்காவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்ல ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். இதை நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தக்காளி நறுக்கியது சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கியதும் நம்ம ஏற்கனவே தனியாக வேக வச்ச மட்டனும் அது கூட அந்த தண்ணியும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இந்த மட்டனும் தண்ணியும் நமக்கு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம்.
இது கூடவே நம்ம தனியாக அரைச்சி வச்ச இந்த மசாலா பவுடரும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ட்ரையாக வதக்கியாச்சு. இப்போ இது கூடவே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதுதான் வந்து மட்டன் சுக்காவுக்கு ஒரு தனி சுவையை கொடுக்கறது. நம்ம இப்போ இது நல்லா ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிறண்டு சூப்பரான மட்டன் சுக்கா பரிமாறத்துக்கு தயாராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.